ஆர்கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வேப்பம்பூவை வச்சு ரசம் பண்ண போகிறோம். நான் பழைய வீடியோலெல்லாம் சொல்லியிருப்பேன், கடவுள் அந்தந்த காலத்துக்கு நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதைத்தான் அந்தந்த பருவங்களில் காயாவோ பூவாவோ கனியாவோ கொடுப்பாரு. அந்தந்த சீசனில் கிடைக்கிறத நம்ம சாப்பிட்டோம்னா வருஷத்துக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது உணவுப் பொருளை நம்ம சேமிக்கிறோம்ல, அதாவது மாவடுவை போட்டு வருஷம் பூரா வச்சுக்கிறோமே, அப்படி தேவையே இல்லை. அந்த சீசனில் கிடைக்கிது, எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் கிடைக்குதோ அந்த பூவு காய் பழம் இதை சாப்பிட்டாலே நம்ம நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி இந்த சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய வேப்பம்பூ, அதை வச்சு துவையல் பண்ணலாம், வத்தல் போடலாம், ரசம் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம ரசம் பண்ணுறது, ரசங்கிறது நம்ம உடலை ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு உணவு. இன்றைக்கி நம்ம அந்த ரசம் எப்படி வைக்க போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து அதை ஒரு 200லேருந்து 300 அளவு இருக்கிறது தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அதில் மஞ்சப்பொடி போடுறேன். அதுக்கப்புறமேலு கீறி விட்ட பச்சை மிளகா ஒரு 4 மிளகா சேர்த்துருக்கேன். பெருங்காயம் போட்டாச்சு. ஒரு தக்காளியை நீட்டு வாக்கில் சின்ன சின்ன தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி போடுறேன். அதில் நீங்கள் சின்ன துண்டுகளாக நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பச்சை மிளகாயோடு சேர்ந்து தக்காளி சிகப்பு கண்ணுக்கு பார்க்கவும் அழகாக இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ தான் நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கிறேன். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். வேப்பம்பூவை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த வருஷத்து பூவு, நல்லா மரத்தில் இருந்தே பறித்து எடுத்தது தான். இதில் இருக்க அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு அலசி காய போட்டு வச்சுருந்தது. ஆனாலும் 1-2 குச்சி இருக்குது. அதை நம்ம அந்த நேரத்தில் உதுத்து கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எதழ் ஃபுல்லாக உதிருது, அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்து நல்லா வேக வச்சு அது மூழ்கிற அளவுக்கு வச்சு நல்லா மலர்ந்துடணும். அதாவது மலரணுங்கிறத விட நல்லா கூழாகணும் பருப்பு. அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு பருப்பை எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் முளிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கைனால் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம எப்பவும் கடைசியாக தான் பருப்பு தண்ணி ஊற்றுவோம். இந்த ரசத்துக்கு ஒரு 1 அல்லது 1.5 கரண்டி தண்ணி கொதிக்கும் போதே பருப்பு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வேப்பம்பூ ரசங்கிறதுனால ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து அப்படியே பச்சையாக, இந்த ரசத்துக்கு ரசப்பொடியெல்லாம் போடுறது கிடையாது. நல்லா கரகரன்னு பொடிச்சு, வெள்ளைப்பூடும் போடுறதில்ல, பொடிச்சு அதில் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ரசத்தில் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா ரசம் கொதிக்குது. இப்போ நான் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டேன். பருப்பு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பு தண்ணியை இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க ரசத்தோடு ஊற்றுறேன். எல்லா பருப்பையும் சேர்த்து ஊற்றியாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுருக்கோம் ரசம். உப்பு எல்லாமே காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொங்கி வரட்டும். இப்போ நான் பக்கத்தில் இரும்பு கரண்டியை போட்டு அதில் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். ரசம் எப்போவுமே நெய்யில் தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு. இந்த ரசத்துக்கு துவரம்பருப்போட நெய்யில் வறுத்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்த ரசத்தை ஆஃப் பண்ணிட்டேன். செவந்து வரணும், அதாவது கோல்டன் கலரில் வரணும் துவரம்பருப்பு. அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கிறோம். அதோட கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துட்டேன். கடுகும் சேர்ந்து பொரியுது. பாதி துவரம்பருப்பு வறுத்த உடனே போட்டால் போதும். 2 மிளகாய் வத்தல் வாசனைக்காக போட்டிருக்கேன். இதோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் பச்சை கருவேப்பிலை போட போகிறேன்.
அதனால் இதில் போடலை. இதில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதுலேயும் போட்டு பச்சை கருவேப்பிலையும் போடலாம். அது நம்ம இஷ்டம்தான். இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரசத்தில் நம்ம அணைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரசத்தில் சேர்த்துட்டோம் தாளித்தத்தை. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நான் அடுப்பு அணைச்சிட்டேன், கரிகீரம் துவரம்பருப்புன்னு. இப்போ மறுபடியும் பற்ற வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சமாக வேப்பம்பூ, உங்கள் வீட்டுக்கு கசப்பு பிடிக்குன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் நல்லா டார்க் ப்ரௌன், அதாவது கருகிரக்கூடாது, அந்த டார்க் ப்ரௌன் கலர் நல்லா வேப்பம்பூ வாசனையோடு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் கூட 1-2 குச்சி இருக்குது, அதனால தான் இப்படி மொத்தமாக வருது. தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். நான் இது தானே உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் அப்படியே வச்சுட்டேன். இதை இதோட சேர்த்துட்டோம். நம்ம இதை சேர்க்கும்போது அந்த நெய்யோட சுருன்னு சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ பச்சை கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பச்சையாக கிள்ளி போட்டாச்சு. ரசம் எந்த ரசம் வச்சாலும் தாளித்து போட்ட உடனே மூடி வச்சிடணும். ரொம்ப பொருத்தமாக மூடாதீங்க, ஆவி போகிறதுக்கு லேசாக இடம் விட்டுட்டு இதுங்க. அப்போ தான் அந்த வாசனை நமக்கு சாப்பிடும்போது அப்படியே கிடைக்கும். இப்போ நல்ல சுவையான, ஆரோக்கியமான, உடலுக்கு தேவையான, அதாவது இந்த சீசனில் தேவையான ஒரு வேப்பம்பு ரசம் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.